இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். ஒன்று தெரியுமா, நீ என்னோட மிகப்பெரிய ப்ராப்ளம் சால்வ் பண்ணிட்ட. 2-3 நாளாவே மானஸ்க்காக என்னடா என்னால டைமே ஒதுக்க முடியலன்னு நினைச்சிட்டு இருந்தேன். பின்ன அவனுக்கு கஷ்டமா இருக்காதா அப்பா கூட டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டாருன்னு? ஸோ இன்னைக்கு நான் ஸ்கூலுக்கு போறேன், அவனை ஸ்கூல்ல இருந்து பிக் பண்றேன். அப்புறம் அப்பாவும் பையனும் பாண்டு பண்ணுவோம். ஐ எம் ஷூர் அவன் வீட்டுக்கு வரும்போது அவன் அம்மா அம்மான்னு கூப்பிடுறத விட அதிகமா அப்பா அப்பான்னு தான் கூப்பிட போறான். உன்னை விட்டு தூரமா போயிடுவான். போகட்டுமா பிக்கப்க்கு? ஐயா பாய் பாய். முதல்ல இந்த மானசோட சாப்டரை காலி பண்ணோம், அதுக்கப்புறம் அந்த மோகன். இது நீதான்னு நினைச்ச ராதா. என்னோட மனசு, என் மூளை எல்லாமே அப்படித்தான் சொல்லுச்சு. நீதான் இதுன்னு. ஆனா நீ இல்லையே. நீ எங்க இருக்க ராதா? எங்கன்னு போய் நான் உன்னை தேடுவேன். என்ன தேடுறதை இதோட விட்டுருங்க மோனையா. உங்களுக்கு தான் தெரியும்ல, நான் வாழ்க்கையில ரொம்ப முன்னேறி போயிட்டேன். நீங்க எந்த அளவுக்கு என்ன நெருங்கி வரீங்களோ அந்த அளவுக்கு அதிகமான கஷ்டம், வலி, வேதனை உங்களுக்கு ஏற்படும். இனி இந்த ஜென்மத்துல ராதா, மோகன் ஒண்ணு சேரவே முடியாது. இப்ப வந்துட்டு போனலாம் அந்த ஆளு இங்க என் ஆபீஸ்ல எப்படி நுழைஞ்சா? சார், ஆக்சுவலி அவர் உங்கள் ஃப்ரெண்டுன்னு முதல்ல சொன்னார். அப்புறம் மானஸ் தம்பியை பற்றி அர்ஜென்ட்டாக பேசணும்னு சொன்னார். அதனால தான் என்னால் தடுக்க முடியல. இங்கேயோ அந்த மானஸ். சாரி சார், இனிமே இப்படி நடக்காது. என்ன சொன்ன மகை? சாரி சொன்னேன். இதுதான் என் ப்ராப்ளம். என்ன தெரியுமா, நீ சொல்ற சாரி இதோ இங்க இருந்து வரல. சாரி சொல்றது ஒரு ஆர்ட். ஐ எம் ரியலி வெரி சாரி சார். பென் வச்சிருக்கியா? பென்? எஸ் சார். இதுக்கு பேர் தான் பென். பேப்பர் இருக்கா? இருக்கா? ஏழு. இப்ப அதுல சாரின்னு எனக்கு எழுதி கொடு. ஓகே சார். எழுது. இந்த மாதிரி இல்ல. நான் உங்ககிட்ட என்ன சொன்னேன்? சாரிங்கிறத ஒரு ஆர்ட். எப்படி இல்ல? வேற எப்படி சார்? சொல்றேன் இரு. நம்ம தலையில என்ன போட்டிருக்க? தேங்காய் என்ன சார்? அதனாலதான் மின்னு மடர்ந்த கூந்தல வச்சிருக்கீங்களோ? இப்ப ஃப்ரீ தானே? எஸ் சார். வா, சாரி சொல்லி தரேன். வா 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 வா. அட வாயா, ஏன் டென்ஷன் ஆகுற நீ? வா, என் கூட காஃபி வாங்கி கொடுக்குறவா. சார் இல்ல, என்ன மன்னிச்சிருங்க சார். நீ வா வா வா, உட்கார். உனக்கு ஒண்ணு தெரியுமா, நான் உன்னை எதுக்காக கூட்டிட்டு வந்தேன்னு? லைஃபோட ரொம்ப ரொம்ப முக்கியமான விஷயத்த கத்து கொடுக்கறதுக்கு. அதாவது வாயை மூடிக்கிட்டு, கண்ணை மூடிக்கிட்டு, காதை மூடிக்கிட்டு ஒருத்தரை பிளைண்டா நம்ப கூடாதுன்னு. இனிமே இப்படி நடக்காது சார். தப்பாயிடுச்சு. ப்ளீஸ் என்ன மன்னிச்சிருங்க. உங்க ஒப்பன் சின்ன வயசுலயே இந்த விஷயத்த உனக்கு கத்து கொடுத்துருக்கணும், ஆனா கொடுக்கல. அப்ப யார உனக்கு கத்து கொடுப்பா? ஒரு விஷயத்த நீ கத்துக்கலனா அப்புறம் உலகம் கத்து கொடுக்கும். உலகமே இறங்கி வந்து கத்து கொடுக்கும் போது அப்ப அது ரொம்ப கஷ்டமா தானே இருக்கும். நீ நல்லா நிமிந்து உட்காரு, கம்ஃபர்டபுளா உட்காரு. என்னடா பயந்துட்டியா?
அதெல்லாம் தப்பு, பயப்படக்கூடாது. முதல்ல உன்னை க்ளீன் பண்றேன். சுத்தி சுத்தி நிதானமா க்ளீன் பண்றேன். இப்போ சார் என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? நார்மல் லாங்குவேஜ்ல இதை முடிய விட்டுறதுன்னு சொல்லுவாங்க. சார் நான் தெரியாம தப்பு பண்ணிட்டேன். இனிமே நான் சொல்றத கேளு. முடி வெட்டும் போது தேவையில்லாம உளரக்கூடாது. சரி, நல்லா சாய் சாய். அவ்வளவுதான். சபாஷ். நைஸ். இப்ப பார். இப்ப நான் உனக்கு ஒரு மேஜிக் காட்டவா? இதோ பார் எப்படி இருக்கு. பர்ஃபெக்டா கரெக்டா இருக்கு. பியூட்டிஃபுல். என்னப்பா, நான் ஏன் உனக்கு மொட்டை அடிச்ச தெரியுமா? நீ இருக்கல்ல, என்கிட்ட நீ மனசார சாரி சொல்லல. மனசுக்குள்ள என்ன கேவலமா திட்டிக்கிட்டு இருந்த. டென்ஷன் ஆகாதையா, நல்லா தானே இருக்க. இப்படியே பொண்ணுங்க உன்னை பார்த்தாங்கன்னா ஸ்வீட்னு வாங்க. இந்த பத்திரமா வச்சுக்க. எண்ணெய் வாங்கி தலையில் தேய்ச்சிக்க. ஏய், ஒருவேளை இந்த விஷயத்தை பத்தி யாருக்காவது வெளியே தெரிஞ்சது தெரியும்ல? இதே கத்தையை எடுத்து கரெக்டா இந்த இடத்துல ஆழமா ஒரு கோடு. புரிஞ்சதா? சரி வா. என்ன ஸ்மைல் பண்ணியா? ஸ்மைல். யா. ஆஹா.